வணக்கம் நண்பர்களே. இன்று கிறிஸ்மஸ் விழா நடந்து கொண்டிருக்கும் வேளை, கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளை. இந்த வேளையில் ஒரு கேள்வியை கேட்டால் அது சரியான பதில் கிடைக்கும் என்பதால் இந்த கேள்வியை நேரில் கேட்கிறேன். இது விடை தேடும் வினாதான், யாரையும் காயப்படுத்தும் வினா அல்ல. சரி, அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இயேசு பற்றிய விஷயங்கள் சொல்லும் பொழுது, அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3 நாட்கள் கழித்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு இயேசு காவியம், இயேசுவை பற்றிய வாழ்க்கை வரலாறில் ஒரு பகுதி வருகிறது. அவர் சொன்னதாக ஒரு வார்த்தை வரும், என்னவென்றால், என் தகப்பனே என்னை ஏன் கைவிட்டீர்? கர்த்தரை நோக்கி, அதாவது தன் தகப்பன், தன்னை படைத்தவர், இயேசுவை படைத்த அந்த கர்த்தர். ஏனென்றால் இயேசு மற்றவர்கள் போல் தாய் தந்தைக்கு பிறந்ததில்லை, கன்னி மரியாளுக்கு பிறந்தவர். அதாவது ஜீவ ஒளி, தேவனுடைய ஒளி மரிய அன்னையின் வயிற்றில் குழந்தையாக உருவெடுத்து அவர் கடவுள் அவதாரமாகத்தான் பார்க்கப்படுகிறார். அவர் பல ஞான மார்க்கங்களை கற்றறிந்து கேட்டறிந்து மக்களோடு மக்களாக பழகி எல்லாரையும் அவர்களுடைய அறியாமையை போக்கி அவர்களுடைய பாவங்களை போக்குவது என்று பல பணிகளை செய்து வரும் ஒரு நபர். ஆனால் இத்தனையும் செய்தவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது, சிலுவையில் அறைந்த பின்பு அவர் தலையில் முள்கிரீடம் கட்டி அவரை சிலுவையை சுமந்து வர வைத்து அவரை அவமானப்படுத்துவதற்காக சிலுவையின் 2 பக்கங்களிலும் திருடர்களை சிலுவையில் அறைந்து என்று ஒரு பெரிய விஷயமே நடக்குது. அப்போ அவர் கடைசியாக கேட்ட வார்த்தையாக என்ன கேட்கிறது? என் தகப்பனே என்னை ஏன் கைவிட்டீர்? அந்த அறியாத இடம்தான் எனக்கும் வர்ற வினா. இதுக்கு நிச்சயமாக அந்த இறையியல் படித்தவங்ககிட்ட விடை இருக்கும், தியாலஜிக்கல் படித்தவங்ககிட்ட விடை இருக்கும். அதனால தான் நான் இந்த கேள்வியை யூடியூப் மூலமாக, என்னுடைய சேனல் மூலமாக ஒரு தெளிவு பெறுவதற்காக இதை கேட்கிறேன். என் தகப்பனே என்னை ஏன் கைவிட்டீர்? அப்படி இயேசுவை மரணம் அடைய செய்வதற்கான காரணமாக அந்த கர்த்தர் ஏன் அப்படி ஒரு இயேசு பிரானை கைவிட்டார்? இத்தனை நன்மை செய்தவர்களும் சிலுவையில் தான் அறையப்படுவார்கள் என்ற ஒரு கான்செப்ட் உருவாகிறதா? அதன் மூலம் வேறு ஏதேனும் மறைந்திருக்கும் செய்தி இருக்கிறதா? அது இந்த உலகம் அறியாமல் இருக்கிறதா? இதுதான் என் கேள்வி. தொடர்ந்து பேசுவோம். கேள்விகளுக்கு விடை தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.